காய்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம பீன்ஸ் கொட்டியில் கிரேவி மாதிரி செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றினுக்கிறேன். எண்ணெய் காஞ்சி வச்சு கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்ச பிறகு நம்ம வெட்டி வச்சிருக்க நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா போயிட்டோம். அது மிளகாய் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம உப்பு போட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தட்டி வச்சு பூண்டு போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே பீன்ஸ் கட்டை வாங்கி வச்சுருக்கேன். அந்த பீன்ஸ் கட்டை போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம காரத்துக்கு வீட்டில் வச்சு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கூட வந்து கேரட்டு நல்லா ஒரு 2 கேரட் துருவி வச்சுட்டு அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்து இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் போட்டு நம்ம கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு இதெல்லாம் கொட்டை தக்காளி இந்த கேரட் இதெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ வந்து நம்ம பீன்ஸ் கொட்டை கொஜ்ஜு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இது கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுட்டு சாப்பாடு போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு இல்லை பசங்களுக்கு ஸ்கூலுக்கு நம்ம டிஃபனுக்கு நம்ம கொடுத்தாக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சுடும் பீன்ஸ் கொட்டை கிரேவி. இது வந்து வெள்ளை சாப்பாடுக்கு நம்ம பெசிஞ்சு சாப்பிட்லாம். இல்லை சாம்பார் வச்சுட்டு நம்ம இது கரைச்சி சாப்பிட்லாம். அதே கிரேவியில் வந்து நான் வந்து வெள்ளை சாப்பாடு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம பசங்களுக்கு டிஃபனில் கூட நம்ம போட்டோம்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நான் பீன்ஸ் கொட்டை கிரேவி செய்வது பார்த்துருப்பீங்க. இதோடு இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.